சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிற்பாடு நமது தொகுதிக்கு வருகை தந்து நன்றி செலுத்த வேண்டும் என்று பல நாட்களாக அவர் நினைத்திருந்தார். ஆனால் நம்முடைய திருத்தலமும் இந்த வருகையை வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் அவருடைய இல்லத்திற்கு சென்ற பொழுது ஒரு 10 நிமிடங்கள் வருவதாக வாக்களித்து உண்மையிலே இங்கு வருகை தந்திருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இந்த சிறிய வரவேற்பு விழாவில் பங்கு மக்களையும் நம்முடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருள்பணி மரியு அவர்களையும் நமது பகுதி திமுக செயலாளர் பகுதி தலைவர் திருவாளர் அண்ணன் வாசு அவர்களையும் மற்றும் அவருடன் வந்திருக்கின்ற கழக பொறுப்பாளர்களையும் அருள்பணி புதியப்பன் அவர்களையும் அனைவரும் கரங்களை தட்டி வருகிறவர்களுக்கு வரவேற்கிறேன். இப்பொழுது பங்கு தந்தவர்கள் ஒரு சில வாசனம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு வெற்றியாளர் அவர்களே, மதிப்பிற்குரிய திரு வாசு அவர்களே, திரு செல்வா அவர்களே, அருள் தந்தையர்களே, பங்கு மக்களே, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு நாள் நம்முடைய தொகுதியினுடைய வேட்பாளராக அப்பொழுது திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட திரு வெற்றியாளன் அவர்கள் என்னை சந்தித்தார். அப்பொழுது அவரிடத்திலே சொன்னேன். அவர் வந்தவுடனே அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் சொன்ன ஆஃபீஸ் வந்தோடனே பாரு இந்த உள்ள வரும்பொழுதே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஏன்னா டான் பாஸ்கோன்ற பேரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படி கேட்டார். ஏன் சார் அப்படி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் டான் பாஸ்கோ படித்தேன் பாரு. அவங்க டான் பாஸ்கோ பெயரை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆஃபீஸில் வந்து டான் பாஸ்கோ சிறுபதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்த உடனே என்னுடைய பழையகால ஞாபகம்லாம் திரும்ப வருது. அந்த ஃபாதர் பேர்லாம் சொன்னார் படிக்கும்போது இருந்த ஃபாதர்லாம். அந்த அளவுக்கு டான் பாஸ்கோ அவரை ஆட்கொண்டு இருக்கிறார். நான் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, டான் பாஸ்கோடைய ஆசிரியர் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய பெயரில் வெற்றி இருக்கிறது. டான் பாஸ்கோ உங்களை கண்டிப்பாக வெற்றியாளராக மாற்றுவார். ஆகவே அழகான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். வெற்றி அழகன், கண்டிப்பாக நீங்கள் அழகான வெற்றியை பெறுவீர்கள் என்று நான் அன்று சொன்னேன். அவருக்காக ஜெபித்தோம். நாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் நான் தேர்தலுக்கு முன்பாக சந்தித்த பொழுது அவரிடத்தில் சொன்ன செய்தி இதுதான். கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்தலில் தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. உங்களுக்காக நான் ஒரு ஜெபிக்கின்றேன் என்று சொன்னேன். அவரும் தலை குனிந்து ஜெபிங்கள் ஃபாதர் சொன்னார். அவருக்காக நான் ஜெபித்து அவர் ஆசீர் வழங்கிவிட்டு வந்தேன் அறிவாலயத்திலே. இன்று அவரும் முதலமைச்சராக இருக்கின்றார். இவருடன் நான் சொன்னேன், அவரும் இப்பொழுது நம்முடைய தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கின்றார். அதெல்லாம் கடவுளுடைய செயல் என்று நான் கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன். பங்கு மக்கள் எல்லா இடத்திலும் சொன்னேன், ஈஸ்டர் பெருவிழாவின் பொழுது இந்த ஆண்டு நம்முடைய ஆயர் பேரவை எடுத்த முடிவின்படி நம்முடைய வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு செலுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். சிலர் வந்து என்ன கேட்டாங்க, எப்படி ஓப்பனாக உள்ளது தைரியமாக சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னுடைய முடிவு மட்டும் இல்லை பாரு, இது ஆயர் பேரவை எடுத்த முடிவு, கத்தோலிக்க ஆயர் பேரவை. ஆகவே அதைத்தான் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று வெளிப்படையாகவே நான் சொன்னேன். ஆகவே மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. வேறு எதுக்கு ஓட்டு போறோமோ சொன்னாங்க, நீங்க சொன்னதால் நாங்கள் அந்த ஒரு டிஎம்கே ஓட்டு போட்டோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக அது கடவுளுடைய ஒரு செயலாக நான் நினைக்கின்றேன். எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இவரை நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்ததற்காக நம்முடைய தொகுதிக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை நாம் வாழ்த்துவோம். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று அவருடைய மக்கள் பணியானது முதன் முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய இந்த அரசியல் பயணம் தொடர வேண்டும் என்றும் வெற்றி பயணமாக இது அமைய வேண்டும் என்றும் மக்களுடைய நலனில் அக்கறை உள்ள பயணமாக இது அமைந்து எல்லோருடைய அருளையும் ஆசிரியையும் ஆதரவையும் பெற்ற ஒரு நபராக அவர் திகழ வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே டான் பாஸ்கோ திருத்தலம் பயனாளர்கள் இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அனைத்து இறை மக்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க உங்களுடைய பயணம், அரசியல் பயணம். எனவே நம்முடைய அன்பையும் மரியாதையும் செலுத்தும் விதமாக உயர் திரு வெற்றியாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நாம் சிறப்பு செய்வோம். நிறைவு பரிசாக
கொடுப்பதற்காக அருள் தந்தை பாரதி பத்ரட்சா அவர்கள் அழைக்கின்றோம். நமது ஆலய புதுப்பித்தல் பணியை அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறதாக நினைவு பரிசீலிக்கின்றோம். அருள் தந்தை முடியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். முன்னாள் எம்சி மற்றும் நம்முடைய மக்கள் செல்வர் பகுதி செயலாளர் வாஸ் அவர்களுக்கு அருள் தந்தை முடியப்பன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பரிந்துரைக்கிறோம். மரியாதைக்குரிய அவர் பணியக்கூடிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பாரிஸில் என்னை அழைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய ஐயா பிரான்சிஸ் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் பிரதிநிதி செயலாளர் மக்கள் செல்வர் பாஸ்கரன் அவர்களே, அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களே, 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் வாக்காளர் பெருமக்களே இன்னைக்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் கூட சொல்லலாம். நீங்கள்லாம் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த பொழுது ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிட்டேன். நானே ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட், என்னை விருந்தாளியாக என் அழைத்திருக்கீங்க. பிரச்சார நேரத்திலையும் மரியாதைக்குரிய ஆதரவு அவர்களை சந்தித்த போது ஒரு கணம் என் பள்ளி நாட்கள் காம்போஸ்டில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற அந்த நினைவலைகள் என் மனதில் எழுதினேன். அது ஒரு செய்தி. மார்க்கு கம்மியாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், டாம்போஸ்கோ ஸ்கூலில் ஒரு சாம்பிள் இருக்கும். ஸோ கேட்டகரிசமும் மாடல் சயின்ஸ் அப்படின்னு அந்த 2 சப்ஜெக்ட் இருக்கும். அதை எடுக்கிறவங்க கிட்ட மார்க்கு இந்த சப்ஜெக்டில் கம்மியாகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சாம்பிளில் போய் கொஞ்சம் நேரம் ஜெபிங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வந்தேன். இந்த இடம் எனக்கு புதியதல்ல. அவர்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாக்களித்தமைக்கு என் நன்றிகள். இந்த தருணத்தில் தலைவர் தளபதி அண்ணன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மையினருக்கு, மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பட்டவர்த்தனமாக மீடியாவில் அற்புதமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தலைவர் தளபதி அண்ணன் அவர்களின் குறியீடாகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கு சேவை செய்வதற்கு மறுபடியும் நன்றிகள் கூறி இந்த சபையில் என்னை அழைத்தமைக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்துணை சபை சார்ந்த பெரியவர்களுக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் ஜெரால் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், உதயா அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. நமக்கு வருகை தருகின்ற வட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்களுக்கு நமது ரெனோவேஷன் கமிட்டி சார்பாக பிரின்ஸ் அவர்கள் மரியாதை செலுத்துவார். இப்பொழுது நமது மதிப்பிற்குரிய அவர்கள் வட்ட செயலாளர் அவர்களுக்கு
தமிழ் பேராசிரியர். உண்மையிலே இந்த வேலையில் அனைவருக்கும் நன்றி. அன்பிற்குரிய வெற்றியாளர்களுக்கு இந்த வேலையில் ஒரே ஒரு சின்ன பதிவு. இந்த ஆலயம் உருவாகி 50 வருடங்கள் கடந்திருக்கிறது. தந்தை அவர்கள் பொறுப்பேற்று 2 வருடத்தில் இந்த ஆலயத்தை ஒரு திருத்தலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஒன்று முதல்ல ஸ்டெப் எடுத்தது அந்த வெளிப்புற தூய்மை. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் இடையூறு இருக்குது. அதுக்கு மாநகராட்சி பரிந்துரைத்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு லெட்டர் கொடுக்குறோம். பிறகு இந்த ஆலய புதுப்பித்தல் அதுதான் உங்களுக்கு ஒரு கேடயமாக கொடுத்துருக்கோம். எண்ணற்ற டான் பாஸ்கோ பேரில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்க பேரில் அமைந்துள்ள சவுத் ஏஷியாவில் தெற்காசியாவிலே முதல் சர்ச் டான் பாஸ்கோ. அதனால உண்மையிலேயே வரலாறு முக்கியம். எண்ணற்ற ஜபங்களோடு இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. நீங்கள் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை. எனக்குமே முன்னாள் எம்எல்ஏ தெரியும், அவர் நிறைய உதவி செய்திருக்காரு பேசுகிறேன். அதையும் தாண்டி இறைவன் கொடுத்த ஒரு கொடையாக பார்க்கிறோம். இந்த ஆலய புதுப்பித்தலுக்கும் உங்களால் முயன்ற உதவிகளையும் மற்ற ஃபுல் சப்போர்ட் செய்யும்போது உண்மையிலேயே ஒரு திருத்தலம் நாளை மாறும் பொழுது நிச்சயமாக இதனுடைய ஆசிரியர் கிடைக்கும் என்பதை பதிவு செய்யணும். மக்கள் சார்பாக நன்றி. நாளைய வேலை நடக்கிறதால நிகழ்ச்சிக்கு சர்வீஸில் இருக்கலாம். வேலை அதை சுற்றி வேலை செய்ய போய் பார்ப்பாங்க. அனைவரும் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் குரோடு இருப்பாராக. நன்றாகவுமாக நீங்கள் தந்தை இறைவாவை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், மக்களிடையே செலுத்துகின்றோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி திருப்பாடல் சொல்வது போல ஆண்டவரே எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் உதவுகின்ற இறைவனாக இருக்கின்றேன். நாங்கள் உங்களிடம் கேட்பதையும் கேட்பதற்கு மேலாக அனைத்து ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பொழுது எங்களை வழிநடத்தி வருகின்ற அதற்காக மக்களிடையே செலுத்துகின்றோம். உம்முடைய அருள் பெருக்கினாலே ஏதோ நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற பேரவையிலே தேர்தலிலே எங்களுடைய தொகுதி சார்பாக போட்டியிட்ட எங்களுடைய உயர்திரு வெற்றியாளர் அவர்களை நீர் வெற்றி பெற செய்து எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்திருக்கின்றேன். அதற்காக மக்கள் நடி செலுத்துகின்றோம். தமிழகத்திலே திமுக தலைமையிலான ஆட்சியை நீர் கொடுத்திருக்கின்றேன். சிறுபான்மையினருக்காக அவர்கள் இன்னும் அதிகமாக பணி செய்வதற்காக நலன்களை பாதுகாக்கவும் எங்களுக்கு இந்த அரசை நீர் கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரை எங்கள் மீது நீர் கொண்டிருக்கின்ற கருணைக்கும் அக்கறைக்கும் இது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கின்றது. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற அனைவரும் சிறப்பாக ஆட்சி செய்யவும் மக்களுடைய நலனை முன்னிலைப்படுத்தி அவர்கள் தங்கள் பணியை செவனை ஆற்றவும் இதன் வழியாக அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் இவர்களுக்கும் இவருடைய குடும்பங்களுக்கும் இதன் வழியாக அருளும் ஆசிரியரும் நிறைவாக கிடைக்கும். நாங்களும் இதன் வழியாக பயன்பெறவும் எங்களுக்கு அருளை பொழிந்திட வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். புனித ஜான் போஸ்கோ வழியாக நாங்கள் விண்ணப்பிக்கின்ற இந்த மன்றாட்டுகளை ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ. வாழ்க உயர்த்தும் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க உயர்த்தும் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகிலே இறை வார்த்தையின் வழியில் எந்நாளும் எப்போதும் இப்பாரினில் வாலிபர் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க உயர்த்தும் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இருள் சூழ்ந்திடும் உலகில் அருள் ஒளியனவே புது நம்பிக்கை நிலவா எல்லோர்
இருக்கும் என்